வணக்கம், நான் பிரியா பிரசன்னா. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். இந்த ராஜகோபுரம் உங்களுக்கு தெரியும். 180 உயரம் அடி இருக்கிற ராஜகோபுரம். ஆமாங்க, தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஓகேங்க, இந்த கோயில் உள்ள நம்ம வந்து இந்த கோயிலோட வரலாறு என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க. வடக்கே இருக்கும் காசி வாரணாசி, தெற்கே இருக்கும் காசி தென்காசி என்று அழைக்கப்படுகிறது. இவர் அக்னி வீரபத்ரர். அப்புறமா இவங்க வந்து அன்னத்துல இருக்கிறாங்க பாருங்க, ரதி தேவி. நம்ம மகாசிவன் மகா தாண்டவமான நடேசன். மகா தாண்டவம் இவ்வளோ பாருங்க, இதுவ பாருங்க, ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறாரு. அது ஒவ்வொரு சிற்பமும் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு. காளி தேவி, மகாவிஷ்ணு, அடுத்து மன்மதன், அகோர வீரபத்ரர். ஆமாங்க, உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறமா தாயார் சன்னதி வந்து, அம்மன் சன்னதி வந்து உலகாம்பாள் இருக்கிறாங்க. இந்த கோயிலோட பிரசித்தி பெற்ற என்னன்னா பராக்கிரமராஜர். அவர் தான் இந்த கோயிலை வந்து நம்மளுக்கு இந்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கெல்லாம் நம்மளுக்கு காமிச்சது அவர் தான். இந்த கோயிலை கட்டினவர் அவர் தான். பராக்கிரமராஜர்ன்றது வந்து நம்ம சிவரோட ரொம்ப தீவிர பக்தர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் தபஸ் பண்ணியிருக்காரு. தெற்கே இருக்கிறது தென்காசி, வடக்கே இருக்கிறது வாரணாசி அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த ஸ்தலத்தோடது வந்து பார்த்திங்கன்னா பராக்கிரமராஜர் வந்து தபஸில் இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது சுவாமியை வந்து கேட்டிருக்காரு, சுவாமி, என்னோட ஊர் ஜனங்கள், என்னோட கிங்டமில் வந்து இத்தனை ஜனங்க வந்து உன்னை பார்க்கணுன்னு இருக்கிறாங்க. நீ வந்து தான் எனக்காக வந்து ஒரு ஆலயம் அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. அப்படி அவருக்கு வந்து தபஸில் சொல்லியிருக்காரு. சுவாமி மகாசிவன் சொல்லியிருக்காரு, நீ வந்து எறும்பு ஊர்ந்து போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் முடிகிற இடத்துல தான் ஸ்தலம், சிவனும் நந்தியும் இருப்பாங்க, அங்கேருந்து நீ வந்து கட்டு அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை இது பண்ணி அவரோட ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்லி அந்த இடத்துலேருந்து கட்டினது தான் நம்ம மூலவர் காசி விஸ்வநாதர். அவரோட கோபுரம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட 20 ஏக்கர் அளப்பில் பெரிய கோயில் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு தூண்லேயும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் ட்ராயிங், ஹாஃப் லே அவுட் அதெல்லாம் சொல்கிறாங்க, ஆர்கிடெக்சர். அந்த காலத்தில் இருந்திருக்கோமான்னு தெரியல. கோபுரம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொன்றுமே எப்படி கட்டினாங்கன்றது நம்மளுக்கு வந்து அதில் எப்படி நம்ம யோசிக்கிறதுனே தெரியல. அவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்கிறாங்க. அந்த பாண்டிய நாட்டோட சிற்பமோடு கட்டியிருக்காங்க பாருங்கள். சிங்கம் அவ்வளோ நுணுக்கமாக, இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்றதே நம்மளுக்கே ஆச்சரியக்குரியமாக இருக்குது. நம்மளுக்கு பாருங்கள், அவ்வளோ நீங்கள் பாருங்கள் ஆர்கிடெக்சர்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கோயிலுக்கு ரொம்ப தென்காசியிலேருந்து வெரி நியர்பை. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரில் தான் இருக்கும் நம்ம சுவாமி கோயில். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இருக்காங்க, உலகாம்பாள் இருக்காங்க, அதுக்கப்புறமா நம்ம காசி விஸ்வநாதர் மகாசிவன் இருக்காங்க, அதுக்கப்புறமா சொக்கநாதன் இருக்காரு, நடராஜர் இருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக பார்க்குற சிவன் கோயிலில் தான் இருக்காங்க. ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது இப்படி கட்டியிருப்பாங்க இல்லையா. நம்ம தஞ்சாவூர்லேயும் நம்ம பார்த்தது ரொம்ப ஆச்சரியம் கூடியது தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலும் எவ்வளோ பெருசு பாருங்கள், 180 ஃபீட்டுக்கு ஹைட்டில் கட்டியிருக்கிறாரு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இதோட நம்ம ஆலயத்தோட இது வந்து பகுதி வந்து நிறைவேறுது. இதுக்கப்புறமாவும் நிறைய சிவன் கோயில் என்னென்ன ஸ்தலம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு